ஓம் சாந்தி. 26/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சகவாச தோஷத்திலிருந்து தப்பித்து படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். அப்போது எந்த புயலும் வர முடியாது. மற்றபடி மாயாவை குற்றவாளியாக ஆக்காதீர்கள். அதாவது லௌகீகமும் சரி அலௌகீகம் சரி, சகவாசம் நல்லா இருக்கணும். லௌகீகத்தில் கூட அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சகவாசத்தில் இருந்தால் முன்னேறுவாங்க, நல்லா படிச்சிடுவாங்க, ஃபெயில் ஆகிறவங்க கூட பாஸ் ஆகிடுவாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அந்த கம்பெனி அப்படிப்பட்டது, சகவாசம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் பாபா சகவாச தோஷத்திலிருந்து தப்பித்து ஞான மார்க்கத்தில் கூட நம்ம முன்னேறணும்னா நம்ம சகவாசம் நல்லா இருக்கணும். ஞானிகள் தான் எல்லாருமே, ஆனால் யாருடைய சங்கத்தில் நம்ம இருக்கிறோன்றது பார்க்கணும். மற்றபடி மாயாவின் மீது பழி போடாதீங்க. மாயா வருது, புயல் வருதுன்னு சொல்லி. மாயான்னா என்ன? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸஸ் தான், பலவீனங்கள் தான், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷார்ட் கம்மிங்ஸ், அதாவது குறைபாடுகள். அப்போ உங்களுடைய குறைபாடுகள் என்ன, உங்களுடைய பலவீனங்கள் என்னன்னு நீங்கள் கண்டறிந்து முயற்சி செய்யுங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு மாயா மாயான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றார். சகவாச தோஷத்தில் இருக்கிறது, குறைகளை பார்க்கறது, அவகுணங்களை பார்க்கறது, புறம் பேசுறது, சோம்பேறித்தனமாக இருந்துடுறது, அலட்சியப்படுத்துறது, இதெல்லாம் செய்துட்டு மாயனுடைய புயல் வருது என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் உங்களுடைய குறைகள் பலவீனங்கள் என்ன இருக்கோ அதை பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க, அதிலிருந்து வெளிவாங்க. மாயாவை குற்றவாளியாக ஆக்காதீங்க அப்படின்றார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை சதா கவனத்தில் வைத்தீர்கள் என்றால் துன்பம் விலகி வாழ்க்கை படகு கரை சேர்ந்து விடும். பதில்: பாபா, உங்களுடைய கட்டளை என்னவோ அதன்படி நடப்பேன் என்று சதா பாபாவின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துக்கம் விலகி வாழ்க்கை படகு கரை சேர்ந்துவிடும். கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள் மாயையின் யுத்தத்தில் இருந்து தப்பித்து விடுகிறார்கள். புத்தியின் பூட்டு திறந்துவிடும். அளவற்ற குஷி இருக்கும். எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடக்காது. முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான அனைத்து சென்டர்களை சேர்ந்த குழந்தைகளும் பாடலை கேட்டீர்கள். தந்தையிடம் இருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே மீண்டும் நாம் உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் அடைந்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போது நாம் எல்லையற்ற தந்தையின் மடியை அடைந்திருக்கிறோம். அதாவது அவருடைய குழந்தைகள் ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். வீட்டில் இருந்து கொண்டே முயற்சி செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி அடைவதற்கான படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் சிவபாபா தான் நம்முடைய தந்தையாகவும் டீச்சராகவும் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் அவரிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என்றால் உயர்ந்த பதவி அடைவதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய படிப்பிற்கேற்றவாறு வரிசை கிரமமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுகிறார்கள். அங்கே மாயை எங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறது அல்லது புயல் வருகிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். சரியாக படிப்பதில்லை அல்லது கெட்ட சகவாசத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். விளையாடுவதிலேயே ஈடுபட்டு விடுகிறார்கள். ஆகையால் படிப்பதில்லை.
பிறகு தேர்வில் ஃபெயிலாகி விடுகிறார்கள். மற்றபடி இதை மாயையின் புயல் என்று சொல்ல முடியாது. நடத்தை சரியாக இல்லை என்றால் டீச்சர் கூட இவருடைய நடத்தை சரியில்லை என்று சர்டிபிகேட் கொடுப்பார். கெட்ட சகவாசத்தினால் கெட்டு விட்டார்கள். இதில் மாயை ராவணனை குற்றவாளி ஆக்குவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. உலகத்திலும் கூட பெரிய பெரிய நல்ல மனிதர்களின் குழந்தைகள் சிலர் நன்கு உயர்ந்து விடுகிறார்கள், சிலர் மது போன்றவற்றை குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், தீய வழியின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அப்போது தந்தையும் கெட்டவன் ஆகிவிட்டான் என்று சொல்கிறார்கள். அந்த படிப்பில் நிறைய பாடங்கள் இருக்கிறது. இது ஒரே ஒரு விதமான படிப்பாகும். அங்கே மனிதர்கள் கற்பிக்கிறார்கள், இங்கே நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் நல்ல விதத்தில் படித்தோம் என்றால் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகலாம். குழந்தைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிறகு சிலரால் கெட்ட சகவாசத்தில் வந்து படிக்க முடிவதில்லை. இதை ஏன் மாயையின் புயல் என்று சொல்ல வேண்டும்? கெட்ட சகவாசத்தினால் சிலர் படிப்பதில்லை என்றால் இதில் மாயை அல்லது டீச்சர் அல்லது தந்தை என்ன செய்வார்? படிக்க முடிவதில்லை, எனவே தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இன்னைக்கு பாபா மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள குறை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க மாயாவை சொல்றீங்க? உங்களால படிக்க முடியல, ஞானத்தை விட்டு போயிட்டீங்க. உங்களால படிக்க முடியல, சென்டரை விட்டு போயிட்டீங்க. அதற்காக டீச்சர் என்ன செய்வார்? அப்பா என்ன செய்வார்? மாயை என்ன செய்யும்? சிலர் வந்து அவங்களுடைய குறையை மறைக்கிறதுக்கு இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லி பழியை மற்றவங்க மீது போடுவாங்க. அதை மாதிரி செய்யாதீங்க. உங்களால முடியல அப்படின்னு ஒத்துக்கோங்க. என்னால் முடியல, நான் போயிட்டேன்னு சொல்லுங்க. அதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, அதனால நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தந்தை டீச்சர் சத்குருவின் மூலம் என்ன படிப்பினை கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். யார் முதல் நம்பரில் வருகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக படிப்பை நன்றாக படித்திருப்பார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர்தான் சூரிய வம்சத்தில் செல்வார்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே சமர்ப்பணமய வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதுபோலும் இருக்கிறார்கள். நிறைய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபாதான் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல். அனைவரும் ஜீவன் முக்தி அடைவதில்லை. சிலர் முக்திக்கு சென்று விடுகிறார்கள். நல்ல பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. முயற்சி ஒருபோதும் மறைந்திருக்காது. நீங்க முயற்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அது உங்களுடைய நடத்தையில நடவடிக்கைகளை தெரிஞ்சிடும். மறைந்திருக்காது அப்படின்றார். சில இடங்களில் சென்டர்ஸ் நடத்துபவர்களை விட படிக்கக்கூடியவர்கள் முயற்சியில் வேகமாக சென்று விடுகிறார்கள். அனைத்தும் முயற்சியில்தான் இருக்கிறது. சென்டர்ல இருந்த நல்ல முயற்சி செய்யலாம், வீட்டில் இருந்தால் முடியாது, இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம தான் சென்டர்ல இருக்கிறோமே, நமக்கு பாபா தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு நீங்க முயற்சி செய்யலை. அதுவே குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஐயோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமே, நல்லா முயற்சி செய்யணும், இல்லைன்னா கடைசியில் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்காதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா சென்டரில் இருக்கிறவங்கள விட குடும்பத்தில் இருக்கிறவங்க முயற்சியில் வேகமாக முன்னேறி போக முடியும் அப்படின்றார். குடும்பத்தில் இருந்து அர்ப்பணமய வாழ்க்கை வாழ்ந்து ஸ்ரீமத் படி கரெக்டாக நடந்து சேவை செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நல்லா முன்னேறுவாங்க. மற்றபடி மாயையின் புயல் வருகிறது என்று அப்படி இல்லை. ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கிறார், நிறைய யோகி ஆத்மாக்கள் மறைமுகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரண்ட்ல வரல, ஆனால் அந்த விநாசம் நடக்கும் போது
அவங்கெல்லாம் வெளியே வந்துருவாங்க. அப்படின்னா அவங்க மூலமா சேவை நடக்கும். தன்னுடைய நடத்தை சரியில்லை, ஸ்ரீமத் படி நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதில்லை. எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்னுடைய நடத்தை சரியில்லை, நான் ஸ்ரீமத் படி நடக்கல, அதை செக் பண்ணாமே, அனலைஸ் பண்ணாமே, மாயா வந்துடுச்சு மாயா வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது பாபா நீங்க என்னுடைய கட்டளைப்படி நடக்கணும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். ராஜாவுக்கு முன்னால் இருப்பவர்கள் இப்படிதான் சொல்வார்கள், தங்களுடைய கட்டளை என்பார்கள். அதாவது ராஜாக்கள் ஏதாவது கட்டளை இட்டால் தங்களுடைய கட்டளை என்று சொல்வார்கள், மறுப்பு சொல்ல மாட்டார்கள். அந்த ராஜாக்கள் கட்டளை இட்டார்கள், இது சிவபாபாவின் கட்டளை. ஆகையால உங்களுடைய கட்டளை சிவபாபா என்று அடிக்கடி சொல்ல வேண்டும், மறுப்பு சொல்லக்கூடாது. நீங்க பார்த்துருக்கலாம், பாப் தாதாவை மீட் பண்ணும்போது தாதிமார்கள், மூத்த சகோதரர்கள் இருப்பாங்க மேடையில். கடைசியில் பாபா ஏதாவது கேள்வி கேட்டாலோ யாரும் வாய் திறக்கிறதில்ல. நீங்கள் சொல்லுங்க பாபா, நாங்கள் கேட்போம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்போது குஷியும் இருக்கும். ஏன் இங்கேயும் உலகத்திலையும் நமக்கு யார் மீது அன்பு இருக்கோ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, சரி உன்னுடைய கட்டளைப்படி நடப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் குஷி, நமக்கும் குஷி. அதுபோல் பாபா மீது எவ்வளோ நமக்கு அன்பு இருக்குது. அப்போ அன்பு இருக்குது அப்படின்னா அவருடைய கட்டளைப்படி நடக்கணும் இல்லையா? பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி, நான் அதை தான் செய்வேன் அப்படின்னா குஷியாக இருப்பீங்க அப்படின்றார். நிறைய பெண் குழந்தைகள், அதாவது சகோதரிகள் இருக்கிறார்கள். மிகவும் நன்றாக ஞானம் கொடுக்கிறார்கள். ஆனால் பாவக்கர்மங்கள் அழிவதற்கு தந்தையை நினைவு செய்வதில்லை. இப்படி நிறைய நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். சரண்டரா இருக்காங்க, பாபாக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, நல்ல சேவை செய்கிறாங்க. ஆனால் யோகா பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முற்றிலும் யோகா இல்லை. நடத்தையின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. நினைவில் இல்லை என்றால் பாவம் அப்படியே இருந்து விடுகிறது. பிறகு அதை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய அதிருஷ்டத்தையும் பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் சேவை செய்து தங்களுடைய வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக மாற்றுகிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய அதிருஷ்டத்திற்கு கோடு போட்டு விடுகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை டீச்சர் சத்குருவின் மூலம் என்ன படிப்பினைகள் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். மாயையை குற்றம் கூறாமல் தங்களுடைய குறைகளை சோதனை செய்து அவற்றை நீக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அகங்காரத்தை தியாகம் செய்து தங்களுடைய படிப்பில் நன்றாக மூழ்கியிருக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களிடமிருந்து தன்னுடைய சேவையை வாங்கக்கூடாது. சகவாச தோஷத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரதானம். சங்கல்பத்தின் சமிகைகள் மூலம் அனைத்து நிர்வாகத்தையும் நடத்தக்கூடிய சதா ஒளி கிரீடம் அணிந்தவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா லேசாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சங்கல்பமோ அல்லது நேரமோ ஒருபோதும் வீணாகாது. எது நடக்க வேண்டி இருக்கிறதோ அந்த சங்கல்பம்தான் வரும். அதாவது சைக்காலஜியில் ஸ்பான்டேனியஸ் ரைட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தி தெளிவாக இருந்தது, லேசாக இருந்ததுன்னா நம்ம என்ன காரியங்கள் செய்யணுமோ அதனுடைய எண்ணங்கள் தான் நமக்கு வரும். எண்ணம் வரும்,
அதை கரெக்டாக செயல்படுத்தவும் முடியும், வெற்றிகரமாக முடியும் அந்த காரியம். பேச்சின் மூலம் விஷயங்களை தெளிவுபடுத்துவது போல் சங்கல்பத்தின் மூலமாகவே அனைத்து காரியங்களும் நடக்கும். எப்போது இந்த விதியை தனதாக்கிக் கொள்கிறீர்களோ அப்போது இந்த ஸ்தூல உலகம் சூக்ஷ்ம உலகமாக மாறிவிடும். இதற்காக சைலன்ஸ் சக்தியை சேமியுங்கள். மேலும் ஒளியின் கிரீடம் அணிந்தவராக இருங்கள். ஸ்லோகன்: இந்த துக்க உலகத்திலிருந்து ஒதுங்கிவிடுங்கள். அப்போது துக்கத்தின் அலைகள் வர முடியாது. அவ்யக்த சமிகை: எப்படி காரின் பேட்டரி பலவீனமாக ஆகும்போது கார் தானாக இயங்குவதில்லை, அப்பொழுது மற்றவர்களை வைத்து கொஞ்சம் தள்ள வைக்கிறார்கள். அதுபோலவே எந்த ஆத்மாவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யாரிடமிருந்து உதவி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடம் சிறிது ஒத்துழைப்பை பெற்று முன்னேறி செல்ல வேண்டும். பலவீனமான விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க கூடாது. அப்பொழுது மகிழ்ச்சியுடன் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ